தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்பு கேட்பதுடைய அளவை பற்றி இந்த ஹதீஸின் மூலம் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்பு கேட்பதுடைய அளவை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல் அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ் என்று கூறுகிறேன் என அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். பொருள், நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவனிடமே திரும்புகிறேன். நாம் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களில் மிக சிறந்தவற்றில் ஒன்று துஆ ஆகும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்வதே பெற்றோர்கள் பிள்ளைகளை சாலிஹானவர்களாக வளர்த்துள்ளார்கள் என்பதற்கு சிறந்த அடையாளம். துஆ செய்வது மட்டுமல்லாமல் நம்மால் இயன்ற உதவிகளையும் செய்ய வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பொருள், என் இறைவனே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக. ஆமீன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 விஷயங்களை தவிர வேற எதற்காகவும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேத ஞானத்தை வழங்கியுள்ளான். அதை அவர் இரவு நேரங்களிலும் ஓதி வழிபடுகிறார். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை அளித்துள்ளான். அவர் அதை இரவு பகல் எல்லா நேரங்களிலும் தானம் செய்கிறார். இவ்விருவரை பார்த்து நாமும் அப்படியாக வேண்டும் என பொறாமை கொள்ளலாம். இதை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜஸாகுல்லாஹு கைரன்.